15 லட்சம் 20 லட்சம் ஏன் 50 லட்ச ரூபா வரைக்கும் அன்செக்யூர்டா பர்சனல் லோன் வாங்க முடியும். ஆனா ஒரு விஷயம், 1.5 லட்ச ரூபா சேலரி இருந்தாலும் எல்லாருக்கும் 50 லட்ச ரூபா கிடைக்காது. அதே மாதிரி 70,000 ரூபாய் சேலரி இருந்தும் சிலருக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் அப்ரூவல் ஆகுது. ஏன் இந்த டிஃபரன்ஸ்? உங்களுக்கு அந்த அளவுக்கு லோன் அப்ரூவல் ஆகுமா? எவ்வளவு சேலரி இருந்தா 15 லட்ச ரூபாயில இருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வாங்க முடியும்? மாதம் எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டி வரும்? எந்த பேங்க் குறைந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தருது? தற்போது எந்த பேங்க்ல நல்ல ஆஃபர் கிடைக்குது? எந்த பேங்க்ல அப்ரூவல் சான்ஸ் அதிகம்? இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா முழுமையா பார்க்கலாம். கடைசியில உங்க சேலரிக்கு எந்த பேங்க் பெஸ்ட், எவ்வளவு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, தற்போது எந்த பேங்க்ல நல்ல ஆஃபர் வழங்குறாங்க என்பதை இலவசமா தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்றதையும் சொல்றேன். அதனால இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல எலிஜிபிலிட்டியை பார்க்கலாம். பேங்க் முதல்ல பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நெட் சேலரி. சேலரியை மட்டும் பார்த்து பேங்க் லோன் கொடுக்காது. சிபில் ஸ்கோர், எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ, எம்ப்ளாயருடைய கேட்டகரி என்ன, கம்பெனி ப்ரொஃபைல் என்ன, எத்தனை வருஷமா ஒர்க் பண்றாங்க, எல்லாத்தையும் சேர்த்து தான் ஃபைனல் அப்ரூவல் செய்வாங்க. பொதுவா 50,000 ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்குறவங்களுக்கு 50% இருந்து 60% வரைக்கும் இஎம்ஐ கெபாசிட்டியை பேங்க் கணக்குல எடுக்கும். ஆனா 50,000 ரூபாய்க்கு மேல நெட் சேலரி இருந்தா சில பேங்க்குங்க கஸ்டமர் ப்ரொஃபைலை பொறுத்து 60% இருந்து 70% வரைக்கும் இஎம்ஐ கெபாசிட்டியா கன்சிடர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 15 லட்ச ரூபாய் பர்சனல் லோன் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.99ல 60 மந்த், அதாவது 5 வருஷம் போட்டோம் அப்படின்னா மாத இஎம்ஐ சுமார் 31,863 ரூபாய் வருது. 48 மாசம் அப்படின்னா சுமார் 38,037 ரூபாய் வருது. அல்லது டெனரை நீங்க குறைக்க குறைக்க இஎம்ஐ இன்னும் அதிகமாகலாம். இஎம்ஐ குறைவா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிக வருஷம் தேர்வு செய்யணுமா அப்படின்னா அது எல்லாருக்கும் சரியான ஆப்ஷனா இருக்காது. உங்க பினான்சியல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப லோனுடைய டெனரை நீங்க தேர்வு செய்யறது மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சில பேங்குகள் பர்சனல் லோனை 72 மந்த் வரைக்கும், அதாவது 6 வருஷம் வரைக்கும் தராங்க. ஆனா நடைமுறையில பெரும்பாலானவர்கள் அதாவது 5 வருஷத்தை தான் தேர்வு செய்யறாங்க. அதனால தான் இந்த வீடியோல அனைத்து கணக்குகளையும் 5 இயர்ஸ் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரி, எவ்வளவு சேலரி இருந்தா எவ்வளவு லோன் கிடைக்கலாம்? இப்ப சொல்ல போற சேலரி ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு கைட்லைன் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா மாதம் 31,863 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். சோ உங்களுடைய சஜஸ்டட் சேலரி அதாவது நீங்க எவ்வளவு சேலரி வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா 53,000 ரூபாய்க்கு மேல நீங்க நெட் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா 15 லட்ச ரூபாய் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 20 லட்ச ரூபாய்க்கு மேல லோன் தேவைப்படுறவங்களுக்கு 42,484 ரூபாய் இஎம்ஐ 5 வருஷத்துக்கு வரும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு மேல நெட் சேலரி வாங்குற மாதிரி இருக்கணும். 25 லட்ச ரூபாய் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா 53,105 ரூபாய் உங்களுடைய இஎம்ஐ வரும். இவங்களுக்கு நெட் சேலரி பாத்தீங்கன்னா 82,000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு இந்த அமௌண்ட் பாசிபிலிட்டியா இருக்கும். 30 லட்ச ரூபாய் நீங்க லோன் வேணும் அப்படின்னா 63,726 ரூபாய் வரும். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 90,000 ரூபாய்க்கு மேல சேலரி வாங்குறவங்களா இருக்கணும். 40 லட்ச ரூபாய்க்கு நமக்கு அன்செக்யூர்ட் லோன் வேணும் அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 84,968 ரூபாய் வரும். உங்களுடைய சேலரி 1 லட்ச ரூபாய் அல்லது 1,20,000 ரூபாய் இருக்கிற மாதிரி இருக்கணும். 50 லட்ச ரூபாய் லோன் வேணும் அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ மட்டும் பாத்தீங்கன்னா 1,06,210 ரூபாய் வரும். உங்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கணும். இஎம்ஐ கெபாசிட்டியை எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 50,000 ரூபாயில இருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க வாங்குற சேலரியில 65% வரைக்கும் அவங்க இஎம்ஐ கொடுக்குற லெவல் கன்சிடர் பண்ணுவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளத்துல 70% இருந்து 75% வரைக்கும் இஎம்ஐ போற அளவுக்கு உங்களுக்கு லோன் வழங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த எலிஜிபிலிட்டி சிபில் ஸ்கோர் மற்றும் பேங்க் உடைய பாலிசியை பொறுத்து மாறுபடலாம். அப்படின்னா எந்த பேங்க்ல அப்ளை பண்ணலாம்? நம்ம வழக்கமா சொன்ன மாதிரி HDFC பேங்க்ல நம்பர் 1ல இருக்கு. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.99ல இருந்து எலிஜிபிள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஃபாஸ்டான ப்ராசசிங், நல்ல அப்ரூவல் ரேட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சாய்ஸா HDFC பேங்க் நீங்க சூஸ் பண்ணலாம். ரெண்டாவதா இருக்கிறது ICICI பேங்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 10.40ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ்க்கு நல்ல ஆப்ஷனா இருக்கு. வேகமான ப்ராசசிங் இவங்களும் பண்றாங்க. தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேயே நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்ரூவல், ஆஃபர் இவை அனைத்தும் கஸ்டமருடைய ப்ரொஃபைல் மற்றும் பேங்க் பாலிசியை பொறுத்து மாறுபடும். அதனால உங்க ப்ரொஃபைலுக்கு பொருத்தமான பேங்கை தேர்வு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த மிஸ்டேக் நிறைய பேர் செய்றாங்க. ஒரே டைம்ல 4-5 பேங்க்ல லோன் அப்ளை பண்றாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஹார்ட் என்கொயரியாக சிவில்ல பதிவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிகமான ஹார்ட் என்கொயரி உங்களுடைய அப்ரூவல் சான்ஸ் குறையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால முதல்ல உங்க ப்ரொஃபைலுக்கு பொருத்தமான பேங்க் எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உங்க சேலரிக்கு எந்த பேங்க் பெஸ்டா இருக்கும், எவ்வளவு லோன் அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, தற்போது எந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க, தற்போது எந்த பேங்க்ல
அப்ரூவல் சான்ஸ் அதிகமா இருக்கு, எந்த பேங்க்ல ப்ராசஸ் வேகமா நடக்குது, உங்க ப்ரொஃபைலுக்கு பொருத்தமான பேங்க் எது, இப்படி தற்போது எந்த பேங்க்ல நல்ல ஆஃபர் கிடைக்குது அப்படின்றதையும் உங்க ப்ரொஃபைலுக்கு ஏத்த லோன் ஆப்ஷனையும் முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய டீம் உங்களுக்கு ஃப்ரீயா கைட் பண்ணுவாங்க. லோன் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல கேளுங்க அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலம் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பேங்கிங் மற்றும் பினான்ஸ் தொடர்பான பயனுள்ள தகவல்களுக்கு ஈஸி பினான்சியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு நல்ல கண்டென்ட்டோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம்.